இல்ல? வெக்கமா இல்ல? இல்ல நாடு ஒரு நாட்டுக்கு இளவரசனுடைய புள்ளன்னு சொல்லிட்டு தலைமை வந்து நடக்க முடியுமா? என் தந்தையார் வந்து கேட்டா எப்படியாவது ஒரு பொய் சொல்லிவிடமா. பொய் மனையில இருக்கின்றேன். உன்னை பெத்த கடனுக்கு பொய் தான் சொல்லி ஆகணும். இல்ல பாலகரத்துல கல்லு கட்டிட்டு தான் நடக்கணும். போ போகல நான் பாத்துக்கிறேன். மகள் 48 நாள் கன்னிகா மடத்தில் கபரி பூஜை முடித்தாளா? கபரி பூசை எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தா கபரி பூசை செய்து கொண்டிருக்க நேரத்துல அதாவது நீங்க வேற 48 நாள் நம்மளுடைய நாட்டுல உண்மைதான். அதாவது பாதாள நாள் மாப்பிளத்தில் பார்ப்பதற்கு போயிட்டீங்களா? சென்று வந்து விட்டு அப்போ ஒரு சிறிய ஒரு தவறு ஒன்று நடந்து விட்டது. தேவி மன்னா என்ன சிறிய தவறு? அதாவது ஒரு சிறியோர் செய்யற தவறை பெரியவர் மன்னிக்க வேண்டும் அல்லவா? நம்ம நாட்டுல நடந்தால் என்ன, நம்ம வீட்டுல நடந்தால் என்ன, சிறிய ஒரு தவறு ஒன்று நடந்து விட்டது. எங்க மகள் அதாவது அந்த மரத்தில் இருக்கிறார். என்ன நடந்தது? என்ன உன் மனதை அதாவது திடப்படுத்திக்கொள். நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு உன் உள்ளம் துடிக்கக் கூடாது, உன் உள்ளமாகப்பட்டது பதறக்கூடாது. தேவி கௌரி சாமி மகளை கேட்கின்ற தருவாயில் என் மனித தகிரப்படுத்தி சொல்லுகின்றதுக்கு என்ன அர்த்தங்கள் இருக்கின்றது? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணென்று பெத்து வளர்த்து ஒரு சிறிய தவறு என்னவென்று தவறு தெரியுமா? என்ன தவறுகள் செய்தார்? இந்த பாதாள நாட்டில் 48 நாள் சிவ பூஜை செய்கிறேன், மாங்கனி பூஜை செய்கிறேன், கபரி பூஜை செய்கிறேன் அப்பா என்று சொன்னல் அல்லவா? இவளுடைய வார்த்தை கேட்டு கன்னியாமலை கட்டி கொடுத்துங்க. இந்த கன்னியாமலத்தில் அமர்ந்து பூஜை செய்வாள் என்று நானும் நம்பிக்கையாக அரமனையில் இருந்து விட்டு இங்கு பூஜை செய்து கொண்டிருக்க நேரத்தில் பூலோக மக்கள் யாரோ குருநாடு குருகுலமா ஒரு நாட்டை வச்சு பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கே தகுதி இருக்கின்றது. நாம இருப்பது பாதாள நாடு. அவங்கள நான் எதற்கு நினைக்கிறேன்? நமக்கு சொந்தக்காரா, வந்தக்காரா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, யார் அவங்க? அடுத்த வச்சு பேசு. குரு நாட்டை வச்சு பேசினால் இங்கே உன்னை துண்டித்து விடுவேன். ஜாக்கிரதை. நடந்த விவரம் என்ன? இங்க நடந்ததுதாங்க
அங்க இருக்கக்கூடிய குருநாட்டு மன்னனாகப்பட்டவன் அதாவது பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார். அவன் யார் தெரியுமா? யாரு? குருகுலத்து மன்னன் பாண்டு மகாராஜனுடைய புதல்வன் அர்ஜுனன் வந்தானா? குருநாடு குருகுலம் அர்ஜுனன் என்ற நாவல் வரக்கூடாது. வேற என்ன நடந்தது? நானும் அவனை நினைக்கிறேன். நம்ம வீட்டுல நான் உன்னை பெத்து வச்சுக்கிறேனே, அவன் அந்த மாதிரி சொல்ற மாதிரி என்ன பண்ணி வச்சுட்டான். என்ன நடந்தது? அவன் பாத யாத்திரை வந்து கொண்டிருக்க நேரத்தில் இந்த சண்டாளி சதிக்காரி அவனுடைய அழகை பார்த்து ஆசைப்பட்டு அவனை பார்த்து ஆசைப்பட்டு அவனோடு சேர்ந்து ஒரு இரவு அதாவது இந்த பாதாள நாட்டில் அவன் தங்கிவிட்டு போயிருக்கிறான். தன் மகளாகப்பட்டவள் அதாவது கல்யாணம் ஆகாததுக்கு முன்னையே கருவை தரித்து கர்ப்பமா இருக்கிறான். தன்னுக்கு இழுத்தான் அந்த காண்டியப்பர் அர்ஜுனன். சேனாதி சேனையெல்லாம் செத்து மடிந்தது. மன்னாதி மன்னர்கள் மாட்டு மடிந்தார்கள். இந்த நாகலோகத்தில் பாதாள லோகத்தில் நான் தன்ன தனியமாக இருக்கின்றேன். என் போல அரசர்கள் இடத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? ஏண்டி எங்க இருக்கிறா? அரமனையிலேயே அந்த வரைத்தி என் தந்தையை கண்டால் என் தந்தை இடத்திலே நான் என்ன பதில் சொல்வேன் என்று உங்களுக்கு வயது அந்த வரைத்திலே இருக்கிறாங்க. அழைச்சு வாடி. கண்ணே, நாம் பெற்ற செல்வமே கண்மணியே உளவி 48 நாள் கபரி பூஜை முடித்தியா? கண்ணே, தந்தையார் வந்து விட்டார் என்று அருகில் வா. தந்தை இடத்திலே நான் எப்படி பதில் சொல்வேன், என் தந்தையார் முகத்திலே நான் எப்படி முடிப்பேன் என்றுதான் வயது. உளவி, உன் தாய் சொல்வது உண்மையா? உன் தாய் சொல்வது உண்மையா? கண்டிகாமல் அறிகாமல் யார் வந்தார்கள்? இங்க நடந்த விவரம் என்ன? தல என்ன முக வாட்டத்தோடு என்ன? அப்பா யார் வந்தார்கள்? அப்பா நான் காண்டி போனே கண்டேன். அப்பா கருவடைந்து போனையா? உன்னை போலதான் உன் பிள்ளை.
என்னமோ சின்ன சிறு வயது அறியாத முத்தையில் தெரியாத ஒரு தவறு நடந்து விட்டது. சின்ன சிறு வயது. ஆமாங்க. அதுக்கு நீ தான் காரணமா? ஐயோ, நான் காரணமா? சின்ன சிறு வயது. சரி, உனக்கு என்ன பிள்ளை மேல பாசம்? நான் செய்கிறேன் அப்பா. ஏய், நான் தான் செய்ய நம்ம தவறுக்காக தாயாரை ஏன் நடிக்கிறீர்கள்? ஏன் நடித்து ஒழித்து தாயை போல பிள்ளை, அந்தானே செய்தேன் தவறு. சீலை போல நூலு. உன்னை போலதான் உன் தாய் இருப்பா. தாயாட்டு தான் நீ இருப்ப. ஐயோ, தாயை போல பிள்ளை நூலை போல சிலை என்று பேசுகிறாயி. நான் ஒரு பெற்ற தாய், ஏதாவது என்னைக்கும் ஒரு எந்த ஒரு தாயாவது பிள்ளை ஏதாவது தாய் கெடுப்பாங்களா? மன்னா சாமி, ஐயா நமக்கு ஆசை இல்ல, ஆசை இல்ல. சாமி நாங்க நேற்று பெற்ற பிள்ளை இல்ல. அப்படி உன் பேச கேட்கணும்ல. காண்டி பெண்ணின் கண்டு கருவிலிருந்து போனீங்க. சாமி என்ன? ஐயா நீங்க ஆசை இல்லை, ஆசை இல்லை. கபடி. இதுக்குத்தான் 48 நாள் கௌரி போட்டுக்காட்டியா? மயம் கொண்டு திருட்டு பாரு. ஐயா, தாயை போலதான் பிள்ளையை நூலை போல சேவை என்று பேசுகிறாயி. எந்த ஒரு தாயும் தந்தையும் அதாவது தன் மகள் கெட்டு போகட்டும் என்று நினைக்க மாட்டார்கள் சாமி. தன் பிள்ளைகள் எல்லாம் வாழட்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதை போலதான் 48 நாள் சிவபூஜை செய்கிறாள் என்று சொல்லி அவளுடைய வார்த்தை கேட்டு கன்னியாமடை கட்டி கொடுத்துங்க. அடி முதுமுடி தேவடியால நம்மளுக்கு பிறந்ததான் நம்ம பிள்ளை நம்ம பேசி கேட்டிருக்கோம். ஏண்டி உன்னை போலதான் உன் பிள்ளை. ஏண்டி? ஐயோ, பொண்ணு கட்டிதான் அன்னைக்கு அடிச்சிட்டு இருந்தேன். ஏண்டி? எனக்கு பிள்ளையா? ஆ? அப்பா நான் உனக்கு பெண்ணா பிறந்த கோரா நான் மண்ணா அப்பா நான் உனக்கு பெண்ணா பிறந்த கோரா நான் மண்ணா பிறந்திருந்தேன். 48 நாள் கபடி பூஜை செய்ய வேண்டும் என்று மனதில் ஆசை. இதுகளா? அப்பா என்ன பண்ணி என்ன வெட்டுவாரு, அந்த மண்ணகமும் கட்டுவாரு. என்னை போல ராஜ நினைத்து நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நான் மனத்தில் முடிப்பது உண்டா? அப்பா இந்த செவருன்னு எண்ணுவாரு, இந்த சித்திரமும் எழுவாரு. அப்பா இந்த செவருன்னு எண்ணுவாரு, அவங்க சித்திரமும் வருவாரு. அப்படியா? உன்னை போல் பெண்கள் இது மாதிரி சென்றால் உயிரோடு விடுவனா? அவளுக்கு பெண்ணா பிறந்த குறை மண்ணா பிறந்திருந்தா என்ன ஒரு மண்ணு இன்னும் வெட்டுவார், மண்டகமும் கட்டுவார், செவரும் என்னவார், சித்திரமும் வருவாங்க. பக்கமே நிக்கணும் போ.
சாமி, அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், இருங்க. இதுக்கு நீதான் காரணமா? ஐயோ, நான் காரணம் இரு. நம்ம மகன் தப்பு செஞ்சு, அதாவது நம்ம மானமே காத்துல பறக்குது. எனக்கு மட்டும் அங்கலாப்பு இருக்காதா? தன்னுடைய கணவருடைய மானம் பறிப்போகுதேன்னு எனக்கு அடிச்சுக்காதா? அங்கலாப்பு இருக்காதா? அதனால இப்ப காது வச்ச மாதிரி நம்மளுக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. நமக்கு மட்டும்தான் சரி. நீ கம்மன் இருக்க சப்போர்ட் கம்மன். அதனால நம்ம நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, ஊருக்கு தெரியாததுக்கு முன்பதாக, யாருக்கு தெரியாததுக்கு தெரியாது இருக்கணும்னா நம்ம மகன் இருக்கிற அல்லவா, தன் மகன் உருவராணி. ஆமா, யாரோடு சேர்ந்து தப்பு பண்ணாலா அவன் கால கைய புடிச்சுன்னா கூட போய் புடிச்சு அவனுக்கே கட்டி வச்சிடலாம். சாமி நாம பெற்றதாரு கேமரா நான் செய்த தவறுக்காக என்ன வேண்டுமானாலும் அடித்து வதித்து சித்திரவதை செய்யுங்க. எந்த விதமான தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல.
தாயாரே ஏனப்பா அடிக்கிற? நான் தானே செய்தேன் தவறு. எனக்கு நீ எந்த விதமான தண்டனை கொடுத்தாலும் சரி. உன்னை போலதான் உன் தாய். தாயை அடித்து தாயை போலதானே. கல்யாணம் திருமணம் செய்து நமக்கு பல காலங்கள் குழந்தை இல்லை. எத்தனை கோயில் குளத்திலே ஏதாவது கும்பிட்டிருப்புங்க, வேண்டுதலை வைத்திருப்புங்க. என் கணவருக்கு பிறகு எங்க நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லையே என்று பல நாள் பல கடவுள் எடுக்கிறேன். ஏதாவது கும்பிடி என்று தேவடியாளே வேற ஒருத்தனை திருமணம் செய்தாலும் என் மனிதாரை நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கென்று நேரிட்டு எதிரி என் சேனாதி சேனை எல்லாம் என் நாக இனத்தை கொன்னானே, காண்டா வனத்தை எரிக்கிற பொழுது எங்கள் உயிர்கள் எல்லாம் எப்படி தப்பித்து நான் பாதாள லோகத்தில் இருந்தேன். திருமணம் செய்வதா? அதனால் நமக்கு பிள்ளை இல்லை, ஆண் குழந்தை இல்லை. பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பிள்ளையாக பிறந்து பிள்ளைக்குறியை தீர்த்து வைத்தார். என்னமோ அறியாத மத்தியில் தெரியாத ஒரு தவறு நடந்து விட்டது. நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாம இவளை அவனுக்கே திருமணத்தை செய்து வச்சிருந்தாங்க. மாட்டை கட்டி விட்டு கண்ணை அடிப்பதை போல் நம் தன்னுடைய மகளை அடிக்கிறீங்க. உனக்கு திருமணம் செய்வதா? ஆமாங்க. அப்ப இவதானே இது கூற காரணம். இவனை பெற்ற கண்ணனுக்கு, அதாவது இவன் செய்த தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு மானம்தான் பெருசு, பிள்ளை தேவையில்லை. அதாவது ஒரு நாடு ஆளக்கூடிய அரசனுக்கு மானம் வருகிறது முக்கிய தேவைதான். இருப்பினும் ஒரு தவறு செய்து விட்டார், நாட்டு மக்கள் தவறு செய்து விட்டா அதை அரசன் ஏற்றுக்கொள்வது இல்லையா? அதை போல் தன் வீட்லயும் ஒரு தவறு நடந்துச்சு சொல்லி ஏத்துக்கிட்டா பரவாயில்ல. இவன் செஞ்சது தப்பு. அப்படி என்றால் இவளை பெற்ற கடலுக்கு இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறியோ அந்த தண்டனை என்னை கொடு, எனக்கு கொடு. ஏனென்றால் நான் வாழ்ந்து படித்தவள், இவள் வாழ வேண்டிய வயசு. அதனால் இவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எனக்கு கொடுத்து விடு. இவளை நான் பெற்ற கடலுக்கு அந்த தண்டனை நான். தவறு செஞ்சவனுக்கு தான் தண்டனை. நீ தவறு செஞ்சியா? இல்லை அப்பா. எவள் தவறு செய்தாலும் அவளுக்கு தான் தண்டனை. கிளம்பு. அப்பா, நான் செய்த தவறுக்காக எனக்கு நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. உனக்கு இருக்குது, என் தாயை ஒன்று உனக்கு இருக்குது. அந்த ஆளால் அழகு மன்னனே, எங்கே பார்த்தாய்? எவத்துக்களை பார்த்தா? எதனால பார்த்த? அப்பா, அந்த ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் இரண்டு கண்ணால் பார்த்தேன். அப்பா, அம்மா
இரண்டு கண்ணுனால பார்த்தாய் அல்லவா? இந்த இரண்டு கண்ணு இருக்கக்கூடாது. உனக்கு தண்டனை தான். எனக்கு ஒன்று என்ன செய்ய வேண்டாம். எப்படி எனக்கு நேரிட்டு எதிரியை இரண்டு கண்ணால பார்த்தாயோ இந்த கண் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் இப்பொழுது இவளை கண்ணை நோண்டி நான் கானகத்தில் விட்டு நரி சிங்கம் கரடிகள் மிருகசாதி தின்ன வேண்டும் இவளை. ஐயோ சாமி வேண்டாங்க. ஏய், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது. எப்பொழுதும் இவளுக்கு இரண்டு கண்களும் இருக்கக்கூடாது என்று சொன்னீரோ, இந்த பாதாள நாட்டிலே ஏதாவது உன்னோடு நாங்க வாழ்நாளும் பரவாயில்ல. என் மகளை அழைத்து நான் தன்னன் தருமையில நான் என் மகளை பாதுகாக்க எனக்கு தெரியும். ஆடி போடா. கண்ணனாலதானே பார்த்தேன். இந்த இரண்டு கண்ணு நோண்டி விட்டு இந்த கானகத்தில் மிருகஜாதிக்கு எதிரி திருடும். அப்பா, நான் செய்த தவறுக்காக என்னை கண்ணை பிடுங்கி கானகத்தில் ஓட்டு விட்டாய். நரிகளும் நாய்களும் பேய்களும் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னை யார் காப்பாற்றுவார்? நான் எங்கே செல்வேன்? அம்மா, எனக்கு தாயும் இல்ல. அறியாத புத்தியில் ஒரு சின்ன தவறு செய்துவிட்டான். அதன் மேல் ஆசைப்பட்டதுனால தன்னை பார்த்தாயோ அந்த கண்ணை பிடிக்கி நாடகத்தை விட்டு நாய் சாப்பிடுங்க. ஏதோ அழுதுக்கும் சிந்தனையோடு போவாங்க. அறியா பிள்ளை ஏதோ கையில் இருக்கிற காரணம் அச்சோ பத்தோ போட்டு வந்துடுறியா?
அம்மா இந்த சங்கமுள்ள குத்துதுன்னு அம்மா இந்த சந்தரனை கைப்பிடிச்சு குங்கமா